மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டிலே எப்படி குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு 4 மெத்தட் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதில் எது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எது உங்களுக்கு வசதியாக இருக்குமோ அது நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு நான் இந்த மாதிரி நீளமான ஒரு டப்பா வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இருக்க டப்பா வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் அதில் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் கட் பண்ணிக்க போகிறேன். நார்மலான ஒரு கட்டர் யூஸ் பண்ணி தாங்க கட் பண்ணுறேன். ஷார்ப்பான கட்டராக இருந்தது அப்படின்னா ஹீட் பண்ண வேண்டாம். இல்லை கொஞ்சம் மொன்னையான கட்டராக இருந்தது அப்படின்னா அந்த கட்டரை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு இல்லைங்களா, அதே மாதிரி இந்த கீழே இருக்கிறதையுமே வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அந்த டிசைன் மட்டும் தான் நான் வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். இந்த சென்டர் பார்ட்டை நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ 2 வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம், மேலே கீழே இந்த மாதிரி இல்லைங்களா. அதுக்கப்புறமா இது வந்து சமமாக இருந்தது அப்படின்னா அப்படி நீங்கள் விட்டுக்கோங்க. நான் வந்து கட் பண்ணினது கொஞ்சம் சமமாக இல்லாத மாதிரி இருந்தது. அதனால அயன் பாக்ஸ் வந்துட்டு ஹீட் பண்ணி இப்படி லைட்டாக வந்துட்டு நான் ஹீட் பண்ணிக்கிறேன். அப்போ கொஞ்சம் சமமாகிடும் இல்லையா, அதுக்காக. இப்போ 2யுமே வந்துட்டு இந்த மாதிரி ஹீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்படி ஒன்றா வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது நல்ல க்ளூ வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து அனபாண்ட் யூஸ் பண்ணி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஹார்ட் க்ளூ கூட வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பட் கொஞ்சம் திட்டாக வந்துட்டு தெரியும் ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா. ஃபெவிபாண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ நல்லா வந்துட்டு பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நான் உங்களுக்கு கையெடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம கண்டெய்னர். ஓகேங்களா, இது வந்து சீரியஸாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுங்க. ஏதாவது க்ரீம் ஏதாவது யூஸ் பண்ணுறதுனா கூட வந்துட்டு இதில் போட்டு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் காயணும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி கை வச்சு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போது ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டப்பா பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு பழைய டப்பா, வேஸ்ட்டாக இருந்த ஒரு டப்பா. அதுதான் வந்துட்டு இப்போ நான் இந்த மாதிரி குட்டி கண்டெய்னராக வந்துட்டு மாற்றிருக்கேன். ஸோ அதனால இந்த டப்பா வந்துட்டு கொஞ்சம் கலர்லாம் வந்துட்டு ஃபேடாக இருக்குது. அதனால் நான் பிங்க் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி வந்துட்டு இதை நான் கலர் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். வெளியில் மட்டும்தான் கலர் பண்ணுறேன், உள்ளுக்குள்ளே கலர் பண்ணல. பேக் சைடுமே வந்துட்டு கலர் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். அண்ட் அந்த மூடியுமே வந்துட்டு நான் க்ரீன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி வந்துட்டு கலர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கலர் பண்ணி நல்லா காஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பீட்ஸு இல்லைன்னா ஏதாவது கிளிட்டர்ஸ், அதுக்கப்புறம் லிப் பாம், ஃபேஸ் க்ரீம் அந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நீங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப வந்து சிம்பிளாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்றது பார்க்கலாம். செகண்ட் மெத்தடுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வந்து நான் எடுத்திருக்கேன். அதோட மூடி இருக்கு இல்லையா, மூடியிலேருந்து கொஞ்சம் கேப் தள்ளி இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து கட்டரை நல்லா ஹீட் பண்ணி தான் வந்துட்டு இதை நான் கட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த பாட்டில் வந்துட்டு ரொம்ப கெட்டியாக இருந்தது. அதனால் ஹீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தடில் அந்த சென்டர் பார்ட் இருக்குது இல்லையா, இது வந்துட்டு சும்மா தானே இருக்குது. இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு நம்ம கட் பண்ணுறதுக்காக இந்த மூடி பார்ட்டை வந்துட்டு இதுக்கு மேலே வச்சு வேணுங்கிற அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு வளைச்சி விட்டுக்கோங்க. வளைச்சிட்டு இது 2யும் ஒன்றா வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நான் அனபாண்ட் வந்து அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த செகண்ட் மெத்தடுக்கு நல்லா வந்து கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க நல்லா வந்து காயறதுக்கு. அப்போ தான் எந்த ஹோல்ஸுமே இல்லாமல் நல்லா ஏர் டைட்டாக வந்துட்டு இது இருந்துக்கும். ஸோ இப்போ நல்லா வந்து நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையுமே நம்ம அழகாக ரவுண்டாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணிக்கோங்க. நல்லா அழகாக ரவுண்டாக கட் பண்ணினீங்க அப்படின்னா தான் ஷேப் வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ நம்மளோட கண்டெய்னர் வந்து ரெடி ஆகிடுச்சு. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது இல்லையா, அது வேற ஒன்றும் இல்லை, கம் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, அதனால் ஒயிட் கலரில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது கொஞ்சம் அசிங்கமாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால நான் ப்ளூ கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த பேக் சைடு மட்டும் வந்துட்டு நான் கலர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா செஞ்சால் போதும். கலர் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போது இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஏதாவது குட்டி குட்டியாக வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நான் இந்த குட்டி பீடு வந்துட்டு போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சைடில் வந்துட்டு நமக்கு விசிபிளாகவும் இருக்கும் என்ன பீடு வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்றது பார்க்கலாம். தேர்ட் மெத்தடுக்கு சேம் ஒரு வாட்டர் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். தென் அதோட அந்த மூடி பார்ட் மட்டும் வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சோண்டு லைட்டாக கேப் மட்டும் விட்டு வந்துட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நான் ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு தரேன். செகண்ட் மெத்தட் நம்ம செஞ்சுருந்தோம் இல்லையா, அந்த பாக்ஸையும் இப்போ இந்த தேர்ட் மெத்தடுக்கு கட் பண்ணினதையும் இந்த மாதிரி ஒன்றா வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டபுள் சைடு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடும் ஓப்பன் பண்ணிக்கலாம், அதே மாதிரி அந்த சைடுமே வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது சின்ன ஒரு ஐடியா தான். இப்போ நம்ம தேர்ட் மெத்தடுக்குள்ளே வரலாம். தென்
ஒரு மூடி வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த மூடி எடுத்து இதோட பேக் சைடில் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சும்மா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணினாலும் ஓகே, இல்லைன்னா ஏதாவது கம் போட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. நான் வந்து கம் போட்டு நல்லா வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கம் அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ நல்லா வந்துட்டு இந்த இடத்துல நல்லா ஏர் டைட்டாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஏதாவது லிக்விட் ஊற்றி நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுனா கூட வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்கும். ரொம்ப நிறைய ஸ்டோர் பண்ண முடியாது, கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ இதுலேயுமே வந்துட்டு இந்த குட்டி பீடு வந்துட்டு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இருக்குல்ல? தேர்ட் மெத்தட் பிடிச்சிருந்தது அப்படின்னா தேர்ட் மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 4 மெத்தடில் நீங்கள் எது ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு எனக்கு ஃபோட்டோஸ் வந்துட்டு சென்ட் பண்ணி விடுங்க. mombeautyarts2019@gmail.com. இப்போ நம்ம 4th மெத்தட் என்ன அப்படின்றது பார்த்துடலாமா? வாங்க. 4th மெத்தடுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். நம்ம தேர்ட் மெத்தடுக்கு கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். தென் அதோட இந்த இடத்துல வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது வந்து கொஞ்சம் பெரிய கண்டெய்னர் மாதிரி வந்துட்டு நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். இதையுமே நீங்கள் குட்டியாக வந்துட்டு பண்ணிக்கலாம். இப்போ நான் பெருசாக கட் பண்ணினதை அப்படியே வந்துட்டு சின்னதாக அதோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு வாட்டர் பாட்டிலில் கொஞ்சம் வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரெண்டுமே வந்துட்டு ஒரே மாதிரியான வாட்டர் பாட்டில். தென் அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் இந்த பெருசாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை மட்டும் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் ஹீட் பண்ணிக்கிறேன். அப்போ நல்லா ஈவனாக வந்துட்டு மாறிக்கும். ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதோ இந்த மாதிரி வளைவாக வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்தாலும் சரி, இல்லை நார்மலாக ஈவனாக வந்துட்டு ஆக்கினாலும் சரி. இந்த குட்டியாக கட் பண்ணியிருக்கிறத நான் ஹீட் பண்ணலைங்க. ஜஸ்ட்டு சிசர் யூஸ் பண்ணி ட்ரிம் மட்டும் பண்ணியிருக்கேன். நல்லா ஈவனாக ட்ரிம் மட்டும் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு வேலை இருக்குது, சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி குட்டியாக வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட கண்டெய்னர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த பாட்டில் வந்துட்டு சீரியஸாக ரொம்ப நல்லா ஏர் டைட்டாக இருக்குது. இதை வந்துட்டு நீங்கள் இந்த சைஸ் அளவுக்கு கூட நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம் தான். நான் வந்து இந்த மாதிரி ஸ்கெட்சஸ், அதுக்கப்புறம் பென் அதெல்லாம் வந்துட்டு போட்டு வைக்கிறதுக்காக தான் வந்துட்டு இதை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து பெருசாக வந்து பண்ணியிருக்கேன். இதையுமே நீங்கள் கலர் பண்ணுறதுனா கூட வந்துட்டு பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல பாட்டில். ஸோ அதனால் நல்ல விசிபிளாக நீட்டாக இருக்குது. அதனால நான் இது வந்துட்டு கலர் பண்ணலை. அண்ட் விசிபிளாக இருந்தாலும் நல்லது தானே, நமக்கு வந்துட்டு உள்ளே இருக்கிறது என்ன அப்படின்றது வந்துட்டு வெளியில் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, அதுக்காக நான் அப்படியே வந்துட்டு விட்டுட்டேன். நல்ல ஸ்பேஸியாகவுமே இருக்கும் பாருங்கள். இன்னுமே வந்துட்டு ஒரு 2 பேக்கெட் ஸ்கெட்ச் வந்துட்டு உள்ளுக்குள்ளே போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்பேஸியாக இருக்குது. நீங்கள் பெரிய பெரிய பென்ஸ்லாம் வந்துட்டு வைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். 4 ஐடியாவுமே வந்துட்டு நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த 4ல் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. டேக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். ஹாய் அக்கா, உங்களோட குட்டி சப்ஸ்கிரைபர். நீங்கள் செஞ்சத பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வச்சு இந்த மாதிரி பாட் செஞ்சுருக்கேங்க்கா. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்.